பாத்துமா பத்திரமா இருங்க, போயிட்டு வந்து வெளியில போற நீ தான் பத்திரமா இருக்கணும். பத்திரமா போயிட்டு வா, சரியா? 1 பத்திரம், 2 பத்திரம், 3 பத்திரம், சாதித்து விட்டோம். அம்மா நான் 3 வாட்டி பத்திரமா போயிட்டேம்மா. ஹீரோ பாத்தியா, இதுதான் நம்ம வீடு. 3 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினது. இதுக்கே இன்னும் 20 வருஷத்துக்கு லோனுக்கு தான். என்ன பண்ண போறாரோ போ. ஷின்சான், நான் சொல்லித்தர சொன்னது இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. இங்க நிக்கிறாங்க பாத்தியா சும்மா, இவங்க தான் எங்க அம்மா. நல்லா பார்த்து ஐச்சு வச்சுக்கோ, இல்லன்னா உனக்கு 3 வேளை சோறு விடாது. தொங்குனு கொட்டுதான் விழும். Music. நான் சொன்னேன்ல ரோடு காட்ட முட்டான்னு இருக்கும்னு. சரி பரவாயில்ல, விடுங்க. என்ன உட்காரா, நாங்க தான் லோன் கட்டுறோம். கொஞ்சம் பேசாம வண்டி ஓட்டுறியா? பேசாம வண்டி ஓட்டினா நான் தூங்கிடுவேன், பரவாயில்லையா? உங்க அம்மா வண்டி ஓட்டணும். அப்ப என் கூட விடாம பேசிட்டே வாங்க. எஃப்எம் போட்டுக்கோ. பேசிட்டு இருந்த எஃப்எம் எவன வந்து தூங்கி போயிட்டான். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சும்மா இப்படி வரீங்களே, உங்களுக்கு வேலை வெட்டி போறேன்றீங்க. சும்மா வந்தப்பா காசு கொண்டு வரலன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் பொறுப்பு நாரிடும்ல. சரி கதமா, பேசாம நீ வேணும்னா என்னாலலாம் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது, அது ரொம்ப கஷ்டம். நான் உன்னை கூட்டிட்டு போக சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள நீ ஏன் அவசரப்படுற? நான் சொல்ல வரதுக்குள்ள நீ பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு என் பேரை சொன்னேன்? அதுவா, ஹீரோவை வளர்க்கறதுக்கு நீ மட்டும் இல்ல, நீங்க 4 பேருமே சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு சொன்னேன். சூப்பர்மா. அம்மா அந்த பேய் அழகா இருக்குமான்னு கேளுங்கம்மா. இந்த வீட்டை காவா குச்சிக்க முடிச்சு கொடுத்துடலாம். அவர் அந்த பேய் கூட ஜாலியா விளையாடிட்டு பாரு. நல்ல வீடுமா, சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மாவும் அப்பாவும் பிரிய எல்லாம் மாட்டோம். அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு சந்தோஷமா வருவோம். போச்சு, நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். என் வாழ்க்கையில என்னைக்குதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடக்கும்.